கிழக்கில் ஊர்காவல் படையினராலும் இராணுவத்தினராலும் நடாத்தப்பட்ட மிக பெரும் படுகொலையான சத்துருக்கொண்டான் படுகொலை தொடர்பில் சர்வதேச ரீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் அந்த படுகொலை நடைபெற்றதான இராணுவ முகாமில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு தலைவர் வைரமுத்து குழந்தை வடிவேல் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இந்த கோரிக்கையை முன்வைத்த அவர், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1990 அன்று சத்துருக்கொண்டான், பனிச்சேடி, கொக்கிவில், பிள்ளையாரடி ஆகிய கிராமங்களில் படுகொலை செய்யப்பட்டு 184 பேர்களை படுகொலை செய்யப்பட்டுள்ளது. இந்த படுகொலை இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் படுகொலை செய்யப்பட்டது. இந்த படுகொலைக்கு நேரடியாக சாட்சியங்களும் இருக்கின்றது. இந்த படுகொலையில் நேரடியாக பாதிக்கப்பட்ட சார்பில் தற்போது புதிய அரசாங்கம் NPP அரசாங்கம் வந்த காரணத்தினால் தற்போது இந்த படுகொலை எல்லாம் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணமாக செம்மணி படுகொலை தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் மிக கொடூரமாக நடந்த படுகொலை என்றால் சத்துருக்கொண்டான் படுகொலை. இந்த படுகொலை இராணுவ முகாம் சத்துருக்கொண்டானில் அமைந்த போஸ்டவுன் இராணுவ முகாமில் 184 பேரை அழைத்து கொண்டு செல்லப்பட்டு வாளாலும் கத்தியாலும் டயராலும் போட்டு எரித்து கொல்லப்பட்டு இன்று இதுக்கான நீதி இதுவரை கிடைக்கவும் இல்லை. 2 ஆணைக்குழுவில் ஜனாதிபதி ஆணைக்குழு 2 ஆணைக்குழுவில் நான் சாட்சிகள் தெரிவித்துள்ளேன். ஒன்று சந்திரிகார் அம்மையார் ஆணைக்குழுவில் சாட்சிகள் தெரிவித்திருந்த நான் இதற்கான நீதி இதுவரையும் கிடைக்கவில்லை. எனவே இந்த படுகொலையை உடனடியாக இந்த புதிய அரசாங்கம் இதை சர்வதேச எங்களுக்கு உள்நாட்டு விசாரணையில் எந்த நம்பிக்கையும் இல்லை. எங்களுக்கு இதுவரை இத்தனை ஆண்டு 90ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு எந்த நம்பிக்கையும் இல்லை. இது சர்வதேசத்துக்கு கொண்டு போய் சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த படுகொலை தற்போது அந்த போஸ்டன் கேம்பை அந்த முகாம் அமைந்திருந்த கேம்பை தற்போது இல்லை யாமி அந்த இதை ஆய்வு செஞ்சு அகழ்வு செஞ்சால் அதுக்கு நிறைய எலும்புக்கூடுகள் எடுக்கலாம் என்பதை தற்போது கேட்டுக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்டவன் எனது அம்மா, எனது அப்பா, எனது தம்பி, என்ற தங்கச்சி, எனது அக்காவின் பிள்ளை 3, அம்மம்மா, அம்மப்பா ஆகிய நேரடியாக பாதிக்கப்பட்ட என் குடும்பம் 10 பேரை இழந்துள்ளேன். எனவே இதை சர்வதேச விசாரணை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கொள்கின்றேன். இதன்போது கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினரும் மற்றும் சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு உறுப்பினருமான தயாளகுமார் கௌரி, அன்று மாலை எனது அப்பா அம்மா இந்த நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு அழைத்து சென்று வந்த பின்தான் இந்த சம்பவம் நடந்தது. குறிப்பாக எனக்கு 4 வயது என்னுடன் பக்கத்து வீட்டில் கூடி விளையாடிய சிறு பிள்ளைகள் ஒரு அரை மணித்தியாலம் நான் அங்கு நின்றிருந்தால் எங்களது குடும்பம் இருந்திருந்தால் படுகொலை செய்யப்பட்டதில் நானும் ஒரு நபராக இருந்திருப்பேன். இன்று நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால் இந்த நீதிக்கான பொறிமுறைகள் கையாளப்பட்டு சர்வதேச விசாரணைக்கு எடுத்து செல்லப்பட்டு இந்த கிராமத்தில் அளிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய வயது இந்த நீதிக்கான காலதாமதம் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, குறிப்பாக இந்த பல படுகொலைகள் நடந்ததற்கான சாட்சியங்கள் அளிக்கப்பட்ட நபர்கள் உரியவர்கள் சாட்சியம் அளித்தவர்களும் இங்கு தற்பொழுது பேசியிருந்தார்கள். இனியும் தாமதம் இல்லாமல் இதற்கான தற்போதைய ஆட்சியில் இருக்கும் இந்த ஜனாதிபதி செம்மணி படுகொலைகள் தோண்டப்படுவது போல் சத்துருக்கொண்டான் படுகொலை தோண்டப்பட்டால் அங்கு எங்களுடைய எரித்து சூறையாடப்பட்ட எலும்பு கூடுகள் எங்களுடைய உறவுகளின் அடையாளங்கள் அங்கு தோண்டி எடுக்கப்படும் என்றதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உரிய சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற இந்த இடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.